அண்மை செய்தி ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு, தெலங்கானா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? எந்தெந்த மாநிலங்களினுடைய தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அடுத்த வாரம் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதிலே அன்றாடம் பயன்படுத்தப்படும் பல பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஜவுளி பொருட்கள், காலணிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை கணிசமாக குறைக்க வேண்டும் என இதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆகவே அதன்படியே அடுத்த வாரம் வரி குறைப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரி குறைப்பு காரணமாக தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. ஆகவே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் இன்று டெல்லியிலே ஆலோசனை நடத்துகிறார்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே அந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நுகர்வோருக்கு பலனளிக்கக்கூடியது, பொதுமக்களுக்கு பலனளிக்கக்கூடியது. ஆனால் அதே சமயத்திலே மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதால் அதற்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் கருதுகின்றன. ஆகவேதான் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள், அதாவது காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்துமே ஒன்றாக ஒருங்கிணைந்து ஜிஎஸ்டி விவகாரத்திலே ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளன. ஆகவே அடுத்த வாரம் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு பலன் கிட்டும் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு இது முட்டுக்கட்டையாக அமைந்துவிடக் கூடாது என்கிற கவலையும் இந்த ஆலோசனையால் ஏற்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. அடுத்த வாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளை ஆளும் மாநிலங்கள், அதனுடைய நிதி அமைச்சர்கள் தற்போது இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் வழங்க கேட்டோம்.